நம்ம டிவோர்ஸ் பத்தி பெரிய நியூஸ் ஆயிடுச்சு. எனக்கு எவ்வளோ கால்ஸ் வந்தாச்சு, ஃபேன்ஸ் எல்லாம் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ கால். என்னாச்சுன்னா சார்ட்டர்ட் ஃளைட் இருக்கிற ரேஞ்ச் கூட இருக்காங்க அந்த டைம்ல. she wants a flight. okay, meditation என்னோட savior. I got saved. I am alive because of meditation, because of Krishna. நிறைய வாட்டி எல்லாம் என்ன சொல்றேன், நான் ஸ்ட்ரிக்ட் இருக்கேன், இல்லை நான் ரொம்ப you're very stuck up, you're like, you know, very rigid அப்படி சொல்லி நிறைய ஆள் they ran away. Okay, they got scared of me. என் மச்சாக்கு நல்லா பார்க்கணும் இல்லைனா அப்படி. நான் ஒரு டைம்ல வந்து அவ்வளோ பேர் வந்து ஒரு சாஃப்ட் த்ரெட் மேட்டர் சரத் சார் மட்டும் நமிதா ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்தது என்ன சொல்ற, ஒரு தெலுங்குல ஒரு வேர்டு இருக்கு, ரியல் மகடு, லைக் ரியல் மேன். நீங்க 2004 நீங்க when you entered industry almost 20 வருஷம் 2 decades அப்புறமும் கூட நீங்க அதே போல ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்களோட சூழலை நீங்க ரொம்ப அழகா வச்சிருக்கீங்க. ஒரு பார்ட்னர், ஒரு பீப்புள், உங்களை சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் நீங்க ரொம்ப அழகா வச்சிருக்கீங்க. லைக் எவ்ரி மதர் டூ இன் ஹர் ஹோம். எப்படி வீட்டில் இருக்கிற அம்மா வந்து எல்லாத்தையும் அழகா பார்த்துக்கணும்னு நினைப்பாங்களோ, அப்படி நீங்க உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்க கூட இருக்கிற மக்கள், நீங்க போற இடம், அது எல்லாத்தையும் ரொம்ப அழகா பார்த்துக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, அது எப்படி முடியுது? அண்ட் வை யூ ஆர் டூயிங் தட்? ஐ திங்க் ஐ எம் a born mother. நான் நிறைய வருஷம் முன்னாடி எனக்கு சைக்காலஜி சப்ஜெக்ட் எனக்கு ரொம்ப இஷ்டம். ஸோ ஐ வாஸ் ஃபில்லிங் ஒன் என்ன சொல்கிறேன் அந்த கொஸ்டினர்ஸ். அப்போது ஒரு கொஸ்டின், ஹூ ஆர் யூ, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அண்ட் அப்போது நான் மதர் இல்லை, நான் ஒய்ஃப் கூட இல்லை, அப்போது நான் அவருக்கு மீட் கூட பண்ணல அந்த டைமில். பட் ஐ சைட் அ மதர். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் வேர்ட் என் மனசில் வந்தாச்சு அது. ஸோ ஐ திங்க் ஐ எம் அ பார்ன், ஐ எம் வெரி மதர்லி. எனக்கு அது நேச்சுரலி இருக்குது. என் ஹஸ்பண்ட்க்கு கூட நான் என்ன சொல்கிறேன்னா, ஐ டேக் கேர் ஆஃப் எவ்ரி ஒன் அரவுண்ட் மீ. அது என் நேச்சர் இருக்குது. அப்படி நீங்கள் ஓகேயா, சாப்பிட்டாச்சா, ஏதாவது வேணுமா, அந்த மாதிரி அது என்னோட நேச்சர் அப்படி இருக்குது. ஸோ அதை நான் என்ன சொல்கிறேன், ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் பார்ன் இன் மீ. நான் அப்படி வேணும்னா அந்த மாதிரி ஒன்றும் செய்யலை. அண்ட் இன்னொரு செகண்ட் இன்னொரு கொஸ்டின் இருக்குது, ஏன் எப்படி இந்த சுச்சுவேஷன் எல்லாருக்கும் நான் நல்லா பார்த்துக்கிறேன். நான் என்ன நினைக்கிறேன், நான் தானாக தான் ஒன்லி ஹீரோயின் இல்லை, நான் பொலிட்டிஷியன் ஆகலை. வித் தி சப்போர்ட் ஆஃப் டீம் அப்புறம் தான் ஏதாவது பண்ண முடியும் வாழ்க்கையில். நீங்கள் கூட எவ்வளோ பெரிய இப்போது எந்த லெவலில் இருக்கீங்க, ஆனால் தனியாக கண்டிப்பாக நீங்கள் அதை பண்ண முடியாது. உங்கள் சேர்ந்து கூட அட்லீஸ்ட் 2 people சப்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். ஸோ இஃப் தே ஆர் ஹாப்பி, ஐ எம் ஹாப்பி. ஸோ நான் என் ஸ்டாஃப் எல்லாம் கூட என் பக்கத்தில் யார் இருக்கும், நான் எல்லாருக்கும் நல்லா பார்க்கணும். அவருக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கோ, அப்புறம் அந்த டைமில் நான் என்ன செய்ய முடியும் நான் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி எல்லாம் என் பக்கத்தில் நல்லா இருக்கணும். அண்ட் என் மைண்ட் செட் மிக்ஸ் ஆகணும். இல்லைன்னா ஐ ஸ்டாப் ஒர்க்கிங் வித் தட் பர்சன். எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் என்னோட மைண்ட் செட் இருக்குது. எனக்கு என் பக்கத்தில் பாசிட்டிவ் பீப்புள் தான் பிடிச்சிருக்கு. ஏன்னா ஐ எம் பர்சனலி நான் ரொம்ப பாசிட்டிவ் இருக்கேன். ஸோ யாரும் பாசிட்டிவ் இருக்குது, ஐ வில் பி அரவுண்ட் தோஸ் பீப்புள். இல்லைன்னா நெகட்டிவ் பீப்புளுக்கு நான் நீங்கள் சேஞ்ச் ஆகணும், நீங்கள் பாசிட்டிவ் இருக்கணும் அந்த மாதிரி நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அதை சேஞ்ச் பண்ண முடியாது, அது நீங்கள் தான் அதை பண்ணணும். ஸோ சப்போஸ் பாசிட்டிவ் பீப்புள் மைண்ட் செட் சேம் இருக்கும், ஐ வில் ஒர்க் வித் தெம். இல்லைன்னா ஐ வில் ஜஸ்ட் சே நைஸ் டு மீட் யூ, அவ்வளோதான். எந்த இண்டஸ்ட்ரி போனாலும் நம்மளுக்கு அதில் ஒரு கஷ்டம், அதில் ஒரு ஸ்ட்ரெஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குமே. ஸோ அதுவும் மீடியாங்கும்போது வந்து அது ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு இது. ஏன்னா டைம் மேனேஜ் பண்ணணும், ஸோ ஸ்ட்ரெஸ் இருக்கும், நிறைய விஷயங்கள் அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய இடத்துல இருக்கும். ஸோ எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டடுங்கிற மாதிரி அது இங்கே மீடியாவில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அது வந்து டைம் எப்படி மேம் ஹேண்டில் பண்ணியிருந்தீங்க? லைக் சிச்சுவேஷன் எப்படி வந்து மென்டலாக மைண்ட் லெவலில், லைக் நீங்கள் இன் டேர்ம்ஸ் ஆஃப் லைக் அது நீங்கள் யோகா பண்ணனால எனக்கு அது பெனிஃபிட்டாக இருந்தது, அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது டிப்ஸ் மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு ஃபாலோ பண்ணியிருந்திருப்பீங்க, அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சு. மெடிடேஷன் பண்ணுறேன். ஓகே. Actually, ஒரு டைம்ல நடுவுல my husband and I used to get up at 3:20 morning in the morning. It's called Brahma Muhurtam meditation.
and we wanted கொஞ்சம் பர்சனல் கெயின்காக ஒரு சிலது achievements personal life la adukage we decided we followed for 1.5 months exactly and namakku enna venum namakku kadichachi so at the time at 3:20 we'll get up freshen up exactly 3:35 we'll sit for meditation till 4 o'clock so 25 to 30 minutes that was Brahma Muhurtam meditation so sir is a Shiva devotee na Krishna devotee so we will finish we'll start with Mahamantra meditation adukku aprom we will chant Om Namah Shivaya and adukku aprom we will do Surabhi meditation which is a special Lakshmi mudra adu follow panni we have to ask for our wish so andha madri romba enna solra difficult edume illa முன்னாடி எல்லாருக்கும் எல்லாம் சொல்ற மெடிடேஷன் காக ஃபோக்கஸ் பண்ண முடியாது ஆனா அதுக்காக தான் எல்லாம் சொல்றேன் மெடிடேஷன் ஒரு நாள்ல எதுவுமே அச்சீவ் பண்ண முடியாது நீங்க ஜிம் கூட போவீங்க ஒரு நாள்ல 6 பேக் ஆப்ஸ் வர மாட்டேன் அந்த மாதிரி மெடிடேஷன்ல ஃபோக்கஸ்க்காக கூட கண்டினியூஸா பண்ணிட்டே இருக்கணும் இப்போ நான் பிரம்ம முகூர்த்தம் மெடிடேஷன் பண்ணி கொஞ்சம் வருஷம் ஆயிடுச்சு ஆனா இப்போ கூட 5:30 எழுந்திரிச்சு மார்னிங்ல 6:30 எவ்ரிடே ஐ சிட் ஃபார் மெடிடேஷன் அதெல்லாம் ஃபினிஷ் பண்ணி அப்புறம் தான் நான் ஜிம் போவேன் ஸோ மெடிடேஷன் இல்லைன்னா I think lots of என்ன சொல்றேன் நான் வாழ்க்கையில நிறைய டிஃபிகல்ட்டி பர்சனலி ரொம்ப ஃபேஸ் பண்ணிட்டேன் அதெல்லாம் டைரக்ட்லி ஹேண்டில் பண்ண முடியாது அது ஒரு பெரிய ஸ்டோரி ரொம்ப ஸ்டோரி ஆக்சுவலி ஒரு ஆட்டோபயோகிராஃபி எங்கேயுமே அந்த டைம் கிடைக்கல கரெக்டா ஆக்சுவலி உங்களுக்கு நீங்க பாயிண்ட் ஆஃப் ஏன்னா நான் பக்கத்துல இருந்து பாக்குறேன் நீங்க வந்து பார்க்கலாம் மிஸ் இந்தியா ஓகே இஃப் ஐ ஸ்டார்ட் பிஃபோர் மிஸ் சூரத் மிஸ் இந்தியா டைட்டில் இருக்காங்க அப்புறம் வந்து நிறைய ஆட்ஸ் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் எல்லாமே ஒரு பீக் டைம் ஓகே அப்புறம் வந்து ஒரு டிப்ரெஷன் அட் பீக் டைம்ல ஓகே அந்த டைம்ல ரிசோர்சஸ் கிடையாது ஸோ அதனால வந்து திடீர்னு வந்து இப்போ சோஷியல் எப்படி இருக்காங்கன்னா உடம்பு மாறிடுச்சு அப்படின்னு ஃபேஸ் மாறிடுச்சு இவங்க நிறைய சாப்பிடுறாங்க அப்படின்றதாச்சு ஆக்சுவலி வந்து நான் மேடம்க்கு அதுதான் சொல்றேன் கம் வித் திஸ் இன்டென்ஷன் வி நீட் டு ஹெல்ப் சோ மெனி உமன் அவுட் தேர் பிகாஸ் நாங்க எலெக்ஷன் பிரச்சாரம் நான் எப்படி யூஸ் பண்றேன்னா அந்த ப்ராசஸ் வந்து எனக்கு அந்த ஒரு டைம்ல மட்டும்தான் நான் வந்து எல்லா வில்லேஜஸ்க்கும் போக முடியும் நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தமிழ்நாட்டில் 2 times பிரச்சாரம் போயிருந்தேன் ஆல்மோஸ்ட் நான் ஒரு 7,000-8,000 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணியிருப்பேன் அப்படின்னா எத்தனை வில்லேஜஸ் எத்தனை கம்யூனிட்டிஸ் எத்தனை பேர் மீட் பண்ணியிருப்பேன் நான் நேரடியாவே சொல்றேன் இப்படி நீங்க இருக்கிறீங்கன்னா நான் அப்படியே பார்த்துட்டே போறேன் மேபி ஐ மீன் நாட் அவங்க கம்யூனிகேட் பண்ணல பட் அவங்கள அப்சர்வ் பண்ணிட்டேன் நான் அவங்க எப்படி இருக்கிறாங்க ஷெட் வீட்டில் இருக்கிறாங்க சில பேர் வந்து இவ்வளோ ரூம் இருக்கு சில இது இவ்வளோதான் பாத்ரூம் இருக்குது இதெல்லாம் இருக்கு இன் மைண்ட்ல ஸோ அந்த இதுல கூட லேடிஸ் இருக்காங்க ஸோ மேடம் வந்து நான் அந்த எபிசோடு பர்டிகுலரா நான் வந்து வெளியில கொண்டு வந்து சொல்லணும் ஏன்னா லேடிஸ்க்கு வந்து பாடி மாறிட்டே இருக்கும் ஹார்மோனல் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும் ஓகே teenage and then they'll have process and then mother again the changes adanaala body change aidum and then physical emotional mental disturbances so andha maadhiri madam ku aayirundhu successful in terms of commercial also see I've never said anywhere chartered flight irukra range kuda irukanga andha time la she owns a flight okay அந்த ஸ்டேஜ்ல டிப்ரெஷன் ஆனா அவங்களுக்கு தெரியாது எனக்கு தான் தெரியாது அப்போ எனக்கு டிப்ரெஷன் இருக்கு ஏன்னா நான் நினைச்சிட்டு நார்மல் தான் ஆனா ஏதாவது பர்சனல் ரீசன்னால it became depressed I was depressed for 6 years 6 to 7 years தெரியாது 6 to 7 years அப்புறம் அந்த டைம்ல somehow I ended up in ISKCON temple அங்கே நான் சோ அந்த processல தான் இவங்க டோட்டல் இங்க இருந்த கரியர் அப்படியே இப்படி ஆயிடுச்சு ஸோ ஒரு கெரியர் கைடன்ஸ் ஏதாவது ஒருத்தர் பிசிக்கல் ஹெல்ப் மென்டல் ஹெல்ப் இருந்துச்சுன்னா அங்கேருந்து வேற லெவலாக இருக்கும் இது எல்லாருக்குமே ஆயிருக்கு லைக் எல்லாருக்குமே ஆயிருக்குது ஸோ இப்போ மடியும் அங்கேருந்து மடியும் இங்கே வந்து ஒரு லேண்ட் ஆகிடும் இல்லையா நம்ம மேலே ஏறினா ஒரு இடத்துல மடியும் கீழே விழும் அங்கே ஷீ டுக் மெடிடேஷன் as like very strong நான் அந்த டைம்ல 2015 29th ஜூலை என்னோட ரீபர்த் நான் எப்பவுமே சொல்றேன் என்னோட ரீபர்த் on 29 July 2015 அந்த டைம்ல வாழ்க்கையில முதல் வாட்டி மெடிடேஷன் பண்ணேன் and I did for like 4 to 5 hours
அண்ட் கண்ணை ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் திடீர்னா எல்லாம் டிஃப்ரெண்டாக தெரியும். அதுக்கப்புறம் ஃபார் 2 years I was doing 2 to 3 hours every single day. இப்போ கூட டெய்லி 40 minutes என்னோட மெடிடேஷனுக்காக டைம் கண்டிப்பாக நான் தரேன். நான் மெடிடேஷன் பண்ண மாட்டேன், அப்புறம் நான் வாழ்க்கையில் ஏதாவது மிஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி எனக்கு ஃபீல் ஆகும். ப்ரெக்னென்சி டைமில் கூட ப்ரெக்னென்சி டைமில் ஐ வெண்ட் அப் டு 1 hour. ஏன்னா என் குழந்தைகளுக்கு கூட உள்ள தெரிஞ்சுக்கணும். இப்போ என் குழந்தைகளுக்கு ஹனுமான் சாலிசா, ஹனுமான் சங்கட் மோச்சன், அச்சுதம் கேசுவம் எல்லாம் சாங்ஸ் ரொம்ப இஷ்டம். கிருஷ்ணா யாரு அவருக்கு தெரியும், ஹனுமான் தாதா யாரு அவருக்கு தெரியும். ஸோ நான் வேணும்னா அவ்வளோ ப்ரெக்னென்சி டைம்ல அதிகமாக மெடிடேஷன் பண்ணிட்டேன். ஏன்னா அவருக்கு தெரிஞ்சுக்கணும் நம்ம கல்ச்சர் பற்றி. எனக்கு கிருஷ்ணா மேலே எவ்வளோ லவ் இருக்கு, ஹனுமான் தாதா மேலே எனக்கு எவ்வளோ அன்பு இருக்கு, டிவோஷன் இருக்கு, அவருக்கு கூட தெரிஞ்சுக்கணும். அண்ட் தே நோ when I play Hanuman Chalisa, they just sit and they just watch. Yeah, because pregnancy time they heard continuously. So yes, meditation என்னோட savior. I got saved. I am alive because of meditation, because of Krishna. டாப் ஆக்ட்ரஸை ஒருத்தவங்க மேரேஜ் பண்ண போகிறாங்க அப்படின்னா பசங்களுக்கு உண்மையாகவே பயங்கர ஒரு ஜெலஸாக இருக்கும். ஆனால் சாரை பார்த்தா எங்களுக்கு அப்படி இல்லை. ஏன்னா உங்கள் கூட ஒரு 3 டைம் பேசிட்டாங்க, மேமை விட உங்களை பிடிச்சி போயிடும். அண்ணா சொன்ன மாதிரி அதுதான் உண்மை. இட்ஸ் ட்ரூ. ஏன்னா பசங்களுக்கு பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம் சார். ஸோ அண்ணா சொன்ன மாதிரி லைக் உங்கள் கூட ஒரு 2 டைம் பேசினாலே அந்த ஒரு கனெக்ட் வந்துடுது. நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல நான் இவங்களை மேரேஜ் பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஓகே, பட் நான் எனக்கு சின்ன வயசுல இருந்தே பிகாஸ் என் ஃபேமிலி கூட ரொம்ப பெருசு. லைக் மை ஃபாதர் இஸ் லைக் 5 brothers 4 sisters. அவங்க இட்ஸ் லைக் ஒரு மேரேஜ்க்கே 300 people யாரும் கூப்பிடுதா இல்லை, இவங்களே இருக்காங்க. ஸோ எப்பவும் சின்ன வயசுல இருந்து எப்பவும் ஃபெஸ்டிவல்ஸ் வந்தாலும் இங்கே தான் அங்கேயே சுத்திட்டு இருக்கோம். ஸோ நான் கல்யாணம் பண்ணா மட்டும் கண்டிப்பா ஆந்திரா பொண்ணு ஆகக்கூடாது. தமிழ்நாடானா பரவாயில்ல, எங்க ஆனாலும் பரவாயில்ல, இந்தியா இல்லைன்னா அவன் எங்க. ஸோ அந்த மைண்ட் செட்ல கிளியரா இருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து இன்னும் யாரும் டிஸ்டர்ப் பண்ணல. ஸோ என் இஷ்டத்துக்கு விட்டாச்சு. ஸோ இட் இஸ் லைக் that. Yeah, it was a coincidence. We met also. It was a literally blind date நீங்க சொல்ல. ஆமா, அந்த டைம்ல நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். பட் அவர் மேரேஜ் அந்த blind date நிறைய பேர் மெசேजेसல உங்க லைக் டைரக்டாவே என் மச்சானுக்கு நல்லா பார்க்கணும் இல்லனா அப்படி இல்ல. ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சுவலி மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகுது அப்படின்றது வந்து இன்ஸ்டால ஃபர்ஸ்ட் ஐ திங்க் ரைசா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் மெசேजेस ஸ்டார்டட், பீப்பிள் ஸ்டார்டட் யாரா இந்த எல்லாரும் ஓய் நீயா ஏய் லைக் யூ நோ ஃபேன்ஸ் டிஃபரண்ட் vocabulary. நீங்க எல்லாம் ஏதாவது வந்து யாரை எங்க இருந்து வந்துட்டீங்க மச்சான் எடுத்து போற அந்த மாதிரி. எப்பா நான் ஒரு டைம்ல வந்து அவ்வளோ பேர் வந்து ஒரு சாஃப்ட் த்ரெட் மிரட்டல். ஆமா, அதுக்கப்புறம் கார்ட்ஸ் எடுத்துக்கிட்டு செலிபிரிட்டிஸ்க்கு எல்லாம் கொடுத்துருந்தோம். ஆனா சரத் சார் மட்டும் நமிதா ஒரு நிமிஷம் இப்படி வாங்கிட்டு பேசிட்டாங்க. இவங்க 2 பேர் இன்னும் பேசிட்டாரு. அதுக்கப்புறம் வெளியே வந்தார் சரத் சார். வெளியே வந்து ஓகே ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்தது அடுத்த நான் வருவேன்னாரு. ஒரு கம்ப்ளைண்ட் சரத் சார் தான் வந்து எனக்கு ஒரு அபிஷியலா ஃபேஸ் டு ஃபேஸ்ல சொன்னது. மற்ற எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் ஃபேன்ஸ் தான். ரீசெண்ட் டைம்ஸ் தான் ஒரு பிஃபோர் கோவிட் வரைக்கும் மெசேஜஸ் இந்த மாதிரி அப்பப்போ வரும். பட் இப்போ தான் எல்லாருமே they understood. ஓகே, so nice, good couple. ஆமா, ஆக்சுவலி இப்போ நடுவுல பொங்கல் டைம்ல நம்ம டிவோர்ஸ் பத்தி பெரிய நியூஸ் ஆயிடுச்சு. அந்த டைம்ல we are sitting next to each other in our house and அந்த டைம்ல இந்த நியூஸ் வந்து எனக்கு எவ்வளோ கால்ஸ் வந்தாச்சு. ஃபேன்ஸ் எல்லாம் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ என்னாச்சுன்னா நான் நினைச்சிட்டு எல்லாம் நல்லதா போயிட்டு இருக்கான். ஆனா சொன்னாம எல்லாம் நல்லதா போயிட்டு இருக்கு, என்ன ப்ராப்ளம் இல்ல டிவோர்ஸ் ஆக போறேன். I said 1 minute, நான் ஸ்பீக்கர்ல ஃபோன் போட்டுக்கிறேன். அண்ட் அப்புறம் அவர் சொன்னா and he is laughing. அண்ட் ஜஸ்ட் ஒரு நாள் முன்னாடி தான் நான் இன்ஸ்டாகிராம்ல பொங்கல் விஷஸ் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த டைம்ல. I'm like, oh my god, அவர் பார்க்க மாட்டேயா இன்ஸ்டாகிராம்ல? நான் இப்பதான் அவர் சேர்ந்த வீடியோ போட்டேன். நெக்ஸ்ட் டே டிவோர்ஸ். எப்படி இது எல்லாம்? ஸோ we just sit and laugh. யார் ப்ரொபோஸ் பண்ணா? இவர் தான் ப்ரொபோஸ் பண்ணியாச்சு. ஓகே. அண்ட் அது கூட நம்ம 6th September 2016 முதல் வாட்டி நம்மளோட எக்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு.
அண்ட் அவர் அந்த டைம்ல எக்ஸாக்ட்லி 1 year அந்த மீட் பண்ற அப்புறம் கொஞ்ச நாள் அப்புறம் தான் we started liking each other. அண்ட் அது 1 year anniversary, ஃபர்ஸ்ட் மீட்டிங் anniversaryக்காக அவர் ப்ரைவேட் ரிசார்ட் ஒரு புக் பண்ணி ஃபுல் ப்ரைவேட் பீச் புக் பண்ணி அங்கே எனக்கு என்ன பிடிச்சிருக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி திடீர்னா சொன்னேன் சலோ இஸ்கான் போகலாம். நான் எப்போவுமே இஸ்கான் போகணும், நான் ரெடி. இஸ்கான் போகலாம். அப்புறம் இஸ்கான் போய் அது ஃபினிஷ் பண்ணி இன்னொரு ஈஸியால நிறைய போயிட்டு இருக்கு. நான் கேட்பேன் என்ன போயிட்டு இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த டைம்ல தான் நாங்க ஹைக்கிங் பண்ணிட்டு வந்திருந்தோம். சிம்ரன் மேம் பார்த்திருந்தோம். நான் எப்பயாவது அந்த பக்கம் வந்தா வாங்கன்னாரு. டெம்பிள் முடிஞ்சிச்சு, எங்க போறீங்க? சிம்ரன் மேடம் கூப்பிட்டாங்களா, அவங்க வீட்டுக்கு தான் போறேன் அப்படின்னா. ஓ அப்படியா, சரி ஓகேன்னு உட்கார்ந்தாங்க. ஜஸ்ட் லைக் டு டைவர்ட் ஹர் மைண்ட். அப்படியே அந்த லாஸ்ட் கேளம்பாக்கமா கோவலம் ஆமா பீச் ஆமா நைஸ் they have நான் எல்லாம்காக வெயிட் பண்றேன், எல்லாருக்கும் வரும். ஸோ அங்கே போய் அப்புறம் திடீர்னா அவர் சொன்ன இங்க ஏதாவது ஒரு ஒர்க் இருக்கு, இங்க ஃபினிஷ் பண்ணி போலாம் அப்படி. அண்ட் திடீர்னா ஐம் ஜஸ்ட் வாக்கிங், ஜஸ்ட் சும்மா ஏதாவது பேசிட்டே இருக்கோம், அது திடீர்னா அந்த கேட் ஓபன் பண்ணி ஐம் வாக்கிங் ஆன் த பீச் அண்ட் ஃபுல் அது ஸ்பெஷல் டெக்கரேஷன் சர்ப்ரைஸ் அண்ட் கோஇன்சிடென்ட்லி அப்போ ஃபுல் மூன் இருக்கு அந்த நைட்ல. full moon day on 6 September 2017 was a full moon day. And it was night only and it was so beautiful and I got shocked and I started crying. And you should ask him whether he's planned for the full moon. No, appadi illa. God skipped twice before. Yeah. So proposal twice skipped aite enakku kuda theriyala. And aprom ange poi I'm walking and அந்த டைம்ல he had spoken to my mother, selected my engagement ring from Surat on video call. And அந்த engagement ring கூட சூரத் வந்தாச்சு, எனக்கு ப்ரப்போஸ் ரிங் அது. அண்ட் அது சென்னை வந்தாச்சு. அண்ட் அப்புறம் அந்த பீச் மேல திடீர்னு I go and see, oh my god, so much decoration, what is all this thing? He's like, happy first year anniversary. And I'm just enjoying, like, oh my god, I'm jumping on the, and I'm just jumping, and then I turn and he's sitting with that ring. So emerald is my birth stone. So emerald with diamonds is my engagement ring. I mean proposal ring. And aprom he's saying, will you marry me? And I was so shocked. Na yes sonle, na no sonle, na are you sure? ஏன்னா எல்லாம் எப்பவுமே சொல்லிட்டு இருக்கோம், யூ ஆர் வெரி டிஃபிகல்ட், எல்லாம் எனக்கு அப்படிதான் சொல்றேன். ஏன்னா ஐ எம் வெரி ஸ்பெசிஃபிக் அபவுட், ஐ எம் நாட் பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படி சொல்ல முடியாது, ஆனா ஐ எம் வெரி ஸ்பெசிஃபிக். எனக்கு இது இப்படிதான் வேணும். ஆமா, லைக் இது கிளாஸ் இங்க இருக்கு, இங்கதான் வேணும், டெக்கரேஷன்ல இது இங்க போக கூடாது, அப்புறம் எதுவுமே எனக்கு சொல்லாம எதுவுமே ஷிஃப்ட் பண்ண கூடாது. ஸோ ஐ எம் லைக் very finicky, very specific about everything. So adukkaga first thing, he wants to marry me, are you sure? Adha ennoda answer adha vandachi. He's like, yes, I'm sure. And aprom you know I'm very difficult, right? I'm very stubborn, right? Appadina I know everything, just tell me, will you marry me? I said yes. ஏன்னா எனக்கு அது என்ன சொல்றேன், நம்பிக்கை ஆகல. ஏன்னா நிறைய வாட்டி எல்லாம் என்ன சொல்றேன், நான் ஸ்ட்ரிக்ட் இருக்கேன், இல்லை நான் ரொம்ப என்ன சொல்றேன் ஸ்டக் அப் அப்படி சொல்லு. அந்த டைம்ல யூ ஆர் வெரி ஸ்டக் அப், யூ ஆர் லைக் யூ நோ வெரி ரிஜிட் அப்படி சொல்லி நிறைய ஆள் they ran away. Okay, they got scared of me. Literally they got scared of me, like, you know, very very specific about so many things. So bro, he was the one, he's like, no, I can handle you, no problem. So I said, and என்ன சொல்ற, ஒரு தெலுங்குல ஒரு வேர்ட் இருக்கு, ரியல் மகடு, லைக் ரியல் மேன். பாப்ரே. So yeah, that was the proposal story. ஒரு பாய் ஸ்கூல்ல படிச்ச அந்த பசங்களுக்கு நமிதா மேம் எவ்வளவு பிடிக்கும் அப்படின்ட்டு. ஸோ அவ்வளோ எங்களுக்கு பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட பேக் ஸ்டோரி எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதாவது ஒரு காதல் தோல்விக்கு அப்புறம் நீங்கள் மீண்டு வந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு எவ்வளோ பூஸ்டப் பண்ணுச்சு. எனக்கும் அதே மாதிரி ஒரு காதல் தோல்வி இருந்தது. அதுலேருந்து நான் வெளியே வர்றதுக்கு வந்து ஒரு லவ் ஃபெயிலியர்லேருந்து நான் வெளியே வர்றதுக்கு அவ்வளோ பெரிய கஷ்டப்பட்டு நான் வந்திருந்தேன். ஸோ அப்போ எனக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு உதாரணமாக அவங்களோட வாழ்க்கை இருந்தது. இப்பயும் இப்போ பிரதர் சொன்னார், அவங்க வந்து ஒரு பெரிய செலிபிரிட்டி ஆகிட்டாங்க, நான் கல்யாணம் பண்ண போகிறேன், இப்போ எதுனாலும் எனக்கு வந்து
அந்த ஒரு பிம்பத்துக்கு கீழேனால என்னோட திறமை வெளிவர ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு அதே விஷயம் தான் எனக்கு நடந்துட்டு இருக்கு. ஏன்னா என்னோட மாமனார் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நகைச்சுவை நடிகராக இருக்காரு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிகில்னு ஒரு படம் பண்ணிட்டாங்க, தெலுங்குல படம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஒரு இயக்குனராக இப்போ ஒரு படம் பண்ணிட்டேன். இவங்களை திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே படம் பண்ணிட்டேன். பட் ரிலீசிங் இது சேம் இஷ்யூ வந்துட்டு இருக்கு. இப்போ அடுத்த ப்ராஜெக்ட் நான் ட்ரை பண்ண போய் பேச போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இவங்களோட பேர் சொல்லி எனக்கு அந்த பிம்பம் வரனால நான் என்ன பண்ணுறேன், சரி வெயிட் பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் கூலாகும், நம்ம இந்த இப்போ ஒரு அலை ஓடிட்டு இருக்கு, அந்த அலை வந்து நின்ற பிறகு நம்ம பேசலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த விஷயம் பார்க்கும்போது உங்க 2 பேருமே எனக்கு வந்து வாழ்க்கையில் எனக்கு ஒரு பெரிய பாடம் கற்றுக் கொடுத்துருக்கீங்க. ஸோ அதனால எனக்கு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. அதனால தான் வந்தோம். ஸோ அருமையான சந்திப்பு. நீங்கள் சொல்லுங்கள் பிரதர், எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க இந்த சோசியல் மீடியாஸ் அண்டு இப்போ நம்ம ஒரு ஆக்டர் அண்ட் ஒரு ப்ரொடியூசர் அப்ரோச் பண்ணும்போது அவங்க பேசும்போது நமக்கு எப்படி இருக்கு அந்த மாதிரி விஷயம்? இல்ல இப்போ நீங்க வந்து நமிதா ஹஸ்பண்டான்னு கேட்பாங்க. ஆமா ஆமா. கரெக்ட் தானே? என்ன சொல்லுவாங்க, நீங்களே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறீங்க, நீங்க இன்னொரு ப்ரொடியூசர் அப்ரோச் பண்றீங்கன்ற மாதிரி ஒரு கேள்வி வரும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன சொல்றது? இல்ல அப்படி இப்போ எல்லாமே இந்த ஃபுட் நம்ம வீட்ல கூட செய்ய முடியும். ஆமா. அங்க வந்து ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் சில ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து கரெக்ட். நம்ம அப்ரோச் பண்ற ப்ரொடியூசர்ஸ்க்கு அவங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும், இந்த சப்ஜெக்ட் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கிற சப்ஜெக்ட் அந்த மாதிரி தான் நம்ம. ஆனா பட் நம்மளுக்கு என்னன்னா நீங்களே பண்ணல அப்படின்றது ஒன்று இருக்கும். கண்டிப்பா. அது வந்து நம்மளோட பிரசன்டேஷன் தான். கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா எல்லாமே நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, எல்லாமே நம்மளே பண்ண முடியாது. ஒரு டைம் மேபி வரலாம் நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணி நம்மளே பண்றதான டைம் வந்து ஆக்சுவலி எல்லாமே அப்படிதான் மாறி போகுது. இப்போ இண்டஸ்ட்ரியிலே வந்து அவங்க படம் அவங்களே தயாரிக்கிறது, நடிக்கிறது, டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறது எல்லாமே அவங்களதான் மாறிடுச்சு, ஒரு மேனுஃபேக்சரிங்கா மாறிடுச்சு. அப்படி மாறுறது ஆக்சுவலி ரொம்ப இட்ஸ் நாட் அ குட் திங். ஏன்னா அப்படி என்ன ஆயிடும்னா ஒருத்தரா ஆயிடும். அது வந்து தெரியல. ஏன்னா எல்லாருக்குமே பணம் அதிகமா வருது, ஒரு பணம் எடுத்தா டக்குன்னு மாறுது, ஒரு 2 கோடி 5 கோடி எடுத்தா கூட 50 கோடி வருது ஹிட் ஆயிடுச்சுன்னா. ஸோ அது ஏன் வந்து டக்குன்னு நான் பணம் எடுத்து அவருக்கு கொடுத்துடணும் அப்படின்னு எல்லாருமே ஒரு நினைப்பு வந்துருச்சு. பரவாயில்ல நானே எடுத்துருவேன், நானே எடுத்தோம் 5 கோடிக்கு எடுத்தோம், அப்ப நம்மளே பண்ணிக்கலாம், போனா 5 வந்தா 50, இல்லைன்னா 4 நாள் அந்த மாதிரி ஆயிடுச்சு எல்லாமே. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக ஆக்சுவலி வெளியேந்து வர்றதுக்கே கஷ்டமா இருக்கு. until unless they have some other aspirations இருந்தா. இவரும் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு நிறைய மூவிஸ்க்கு, இவருக்கு கூட எவ்வளவு கஷ்டமா இருக்கு. இவ்வளவு 20 இயர்ஸா இருந்தாரு, இவர் கூட ஆக்டர் தான், ரஜினிகாந்த் சாரோட நடிச்சிருக்காரு, எல்லாமே நடிச்சிருக்காரு. ஆனா இவருக்கு கூட ஒரு ஸ்கிரிப்ட் சொன்னா அப்படி இல்ல மனோஜ், இப்படி இல்ல மனோஜ், இதெல்லாம் நிறைய கன்சிஸ்டன்டா நம்ம இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டன்டா வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும், ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும். ஒரே இடத்துல ஒரே பாயிண்ட்ல நிக்கவே கூடாது. இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல வந்து ஐ திங்க் யார் கிரியேட் பண்றாங்களோ ஹஸ்பண்ட் வந்து டீ ரெடி பண்ணி கொடுத்தா நல்ல லக்கு வருமா அப்படின்னு சொல்லி அப்படி சொல்றதுக்கு நிறைய இருக்கு. அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாருங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்ஸ்டாகிராம் பீப்புள் நீங்க வந்து டெய்லி டீ நீங்க தயாரிச்சு, நாங்க ஓகே ஹஸ்பண்ட் தயாரிச்சு வைஃபுக்கு கொடுத்தா நல்ல லக்கு ஃபேவர் ஆகும், உங்க விஷயங்கள் எல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சொல்லி அப்புறம் எவ்ரி ஃப்ரைடே வைஃப் லெக்ஸ் பிரஸ் பண்ணுங்க. இல்ல இந்த மசாஜ் பண்றாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த விஷ்ணு வந்து மகாலட்சுமி பண்றாங்க, அது ரிவர்ஸ்ல பண்ணணும், அவங்க உட்காந்து நாங்க பண்ணணும்ன்றது. ஸோ அது ஒண்ணு பண்ண சொல்றாங்க. அப்புறம் வேற என்ன, இல்ல ரீசெண்டா ஒன்னொன்னு பார்த்தேன், ஒரு கண்டென்ட் ஒரே கண்டென்ட் போஸ்ட்ல அப்பப்போ பிராண்டட் பேக்ஸோ பிராண்டட் கிஃப்ட் ஐட்டம்ஸ் வாங்கி கொடுக்கணுமா, அது வந்து ரிப்ளிகா இருக்கக்கூடாதா, லைக் அந்த மாதிரி இருக்கக்கூடாதா. நான் அந்த போஸ்ட்ல ரொம்ப கிளீனா அவருக்கு ஃபார்வர்ட் பண்ணல, ரொம்ப தெளிவா எழுதிருக்காங்க. டீ கொடுக்கணும், ரிப்ளிகா பேக்ஸ் எல்லாம் கொடுக்க கூடாதா, ஒரிஜினலா கொடுக்கணுமா, வாட்சஸ் கொடுக்கணுமா. அப்போ நான் நினைச்சிட்டு இருந்தேன் இது கிரியேட் பண்ணது கண்டிப்பா லேடிஸ் தான். ஏன் அவ்வளோ ஸ்பெசிஃபிக்கா வந்து இது வேணும்ன்ற ஆசைகள் எல்லாம். பட் I am happy. I'll cook, I'll make chai, all that.
and then sometimes இவங்க பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, காலெல்லாம் வலிக்கும். She will not ask, but I understand and I will give that physio like kind of pain relief treatment and all. So that's good actually one way. நீங்க ரெண்டு பேர் தானே இருக்க போறீங்கன்ற மாதிரி. See, for us we are not gender neutral couple. So நமக்காக நீ தான் இது பண்ணணும், நான் தான் அப்படி பண்ணணும் அப்படி கிடையாது. நான் என்ன பண்றேன், அவர் கூட பண்றேன், அவர் என்ன பண்றேன், அது நான் கூட பண்றேன். So it's all about shared responsibilities. கூடந்து நான் pregnant இருக்க அந்த டைம்ல கூட எல்லாம் டிஸ்கஷன் பண்ணிட்டு எல்லாம் decisions வாழ்க்கையில we take together. So we are not like you're a wife, you're supposed to do this அந்த மாதிரி ஒண்ணுமே கிடையாது. So we are like that. We are still like boyfriend and girlfriend. நம்ம fights கூட அப்படிதான் இருக்கும். இன்னொரு 1.5 இயர்ல 10 இயர்ஸ் ஆக போதான்ற மாதிரி இருக்கு. ஆமா, அவ்வளோ ஃபாஸ்டா போயிடுச்சு 10 இயர்ஸ்ன்ற மாதிரி. ஆக்சுவலி ஹஸ்பண்ட்ஸ்க்கும் பிடிக்கும் தான், அவருக்கும் பிடிக்கும் தான். இங்க 3 ஹஸ்பண்ட்ஸ் ஹைலைட் பண்ணனும்னு சொல்லி ஆக்சுவலி இதுக்கு கான்ட்ரடிக்டரியா ஹஸ்பண்ட்ஸ்க்கான ஒரு குரூப் வச்சிருந்தோம். நான் அது இன்னும் யாருக்கும் இனிஷியேட் பண்ணல. ஒரு டைம் கிட்ட பேசி இனிஷியேட் பண்றோம். தட்ஸ் கால்ட் PPP. ஓகே, P ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பாவம். பாவம் புருஷன் கொண்டாட்டி. பாவன் புருஷன் கிளப். PPC, sorry, it's a PPC, Pavan Purushan Club. So all who are Pavan Purushans, Balila, they opened one resort. Only for men, strictly for men. no girls, only men. It is to like detox. It is a kind of அந்த மாதிரி, not going அதாவது இங்க சிங்கிளா போய் அங்க மிங்கிளாக அப்படி கிடையாது. சிங்கிள், ஓகே, detox center for men. No mobiles, no laptops, no technology. And then all the discussions were very normal. When you're talking about this, there was so much